அப்போஸ்தலர் நடபடிகள் 26வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை உள்ள காரியங்களை நாம் கொஞ்சம் பார்க்க போகிறோம். இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவர்களையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தாரிடத்திலிருந்தும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளி நடத்தும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கு அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். ஆகையால் அகிரிப்பா ராஜாவே பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை. பவுல் அன்றைக்கு இருந்த அகிரிப்பா ராஜாவுக்கு முன்னதாக தெளிவாக தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்துவதற்காக தான் ஏன் உலகமெங்கிலும் போய் இந்த காரியத்தை செய்கிறேன் என்பதை விளங்க பண்ணுவதற்காக தெளிவாக தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்கிற ஒரு நல்ல அதிகாரம் தான் 26வது அதிகாரம். அவனை விட்டுவிடுவதற்கு அவர்களுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருந்தது, அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் உலகத்தை கலக்குகிறவனை பிடித்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். பவுலுக்கு ஜனங்கள் கொடுத்த பெயர் உலகத்தை கலக்குகிறவள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் என்று அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்திலே அவனை குறித்து ஜனங்கள் சொல்லுகிறதை நாம் கேட்கலாம். அல்லது அவனை குறித்து சொல்லும் போது 24வது அதிகாரத்தில் அந்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 24வது அதிகாரம் 5வது வசனம் அவனை குறித்து சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை பார்க்கலாம். என்னவென்றால், இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் பூச்சக்கரத்தில் உள்ள சகல யூதர்களுக்குள் கலகம் எழுப்புகிறவனாகவும் நசரேயருடைய மதபேதத்துக்கு முதலாளியாகவும் இருக்கிறான் என்று கண்டு அறிந்தோம். அவனுக்கு கொடுக்கப்பட்ட டாக்டரேட் இதுதான், கொள்ளை நோய். என்னவன் போனான்னா விடவே மாட்டான். ஊரா அல்லது தேசமா இவன் அதை பரப்புகிறவனாக இருக்கிறான், இவன் தான் முதலாளி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மக்களால் அடையாளப்பட்ட மனிதன் இங்கே ராஜாவின் முன்னதாக நின்று அவன் தெளிவான ஒரு காரியத்தை சொல்கிறதைத்தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் விளங்க வைக்கும்படியாக நான் பேச விரும்புகிறேன். தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. ஐயா பவுலே, நீர் உலகத்திலே கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி சிறையிலே அடைத்து அவர்களை பயமுறுத்தி அவர்கள் கொலை செய்யப்படுவதற்கும் நீ காரணமாக அமைந்து அதிகாரங்களினாலே நிறைந்தவனாக, மூர்க்கவெறி கொண்டவனாக, கொடுமையுள்ளவனாக, உம்முடைய வார்த்தையில சொல்கிற வேண்டும் என்றால் கொடூரனாக வாழ்ந்து கொண்டிருந்த உமக்கு ஏன் இந்த கதி என்று அந்த ராஜா ஒரு எதிர்பார்ப்போடு தான் அவன் அங்கே நிற்கிறான். கவனியுங்கள், அவனுடைய பெரிய கேள்வி, இப்படி இருந்த மனிதன் இப்படியாக மாறிவிட்டான் என்று எல்லாரும் சொல்லுகிறார்களே, இவனை பார்த்தாலே டெரர் என்று சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு இவன் நிமித்தமாக அவனை இழுத்து கொண்டு வந்து இவனை அழித்து விட வேண்டும் என்று துடிக்கிறார்களே, ஏன் ஐயா என்கிற ஒரு கேள்வியோடு தான் அன்றைக்கு ஃபெலிக்ஸ் ஆகட்டும் அல்லது அகிரிப்பா ராஜாவாகட்டும் அவருடைய மனதிலே ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் தெளிவான ஒரு காரியத்தை பவுல் இங்கே சொல்கிறான். ஐயா, நான் எதையோ ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவன் அல்ல, எனக்கு ஒரு தரிசனத்தை என்னை உண்டாக்கினவர் தந்திருக்கிறார்.
மறுபடியுமாக 18வது வசனத்தை அப்போஸ்தலர் 26வது அதிகாரத்திலே பார்க்கலாம். தன்னுடைய வேலையை, ஆண்டவர் குறித்திருக்கிற காரியத்தை, அவனை சாட்சியாக நிறுத்தினதற்காக அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன என்று அங்கே காண்பிக்கிறதற்கு அவன் பட்டியலிடுகிற ஒரு காரியத்தை இந்த வசனத்திலே நாம் அழகாக பார்க்கலாம். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே, இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும், முதலாவது தேவை அவர்களுக்கு பாவ மன்னிப்பையும், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ள முடியாது. அவர்களை உண்டாக்கின தேவன், அவர்களை உருவாக்கின தேவன் அவர்களுக்கென்று ஒரு சுதந்திரத்தை கொடுக்க வாஞ்சிக்கிறார். அது பரிசுத்தவான்களுக்கு என்று ஆயத்தப்படுத்தது. அது எல்லா மக்களும் போய் பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக சேர்ந்து விட வேண்டும் என்பதும், அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும், அவர்கள் இப்பொழுது இருளிலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களை ஒளியினிடத்திற்கு திருப்புவதற்கும், சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு அவர்கள் இப்பொழுது தாங்களாக செயல்படவில்லை, மாறாக சாத்தான் தான் அவர்களை இயக்குவித்துக் கொண்டிருக்கிறான், சாத்தான் தான் அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறான், சாத்தான் தான் அவருடைய காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அவர்களை சாத்தானின் அதிகாரத்தில் இருந்து திருப்பி, நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு, அவர்கள் குருட்டாட்டமாக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆகையினால் அவருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்பதை தெளிவாக நீ போய் செய்துவிடு என்று அதற்கு சாட்சியாகத்தான் என்னை நியமித்தார் என்று சொல்கிறார். எல்லா மனிதர்களையும் நீ எனக்கு சாட்சியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நியமித்திருக்கிறதற்கு, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியத்தை அவன் எப்படி செய்ய வேண்டும் என்பது, எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை இங்கே பவுல் நமக்கு அழகாக சொல்கிறான். பாவ மன்னிப்பு தான், பாவ மன்னிப்பு அதுதான் அதிகமாக உயர்த்தி பேசப்பட வேண்டிய முதலாவது காரியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். என் ஜனம் பாவத்தில் ஆழ்கிறதே, என்னை விட்டோடும் என் ஜனமே, எத்தனை நன்மைகளோ உனக்காக நான் செய்தேன் அல்லோ, என்றே ஊரை தென்னை ஏங்கி அழைத்தீர், எப்படி நான் மறப்பேன், அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன்